நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா, சீரகம், சோம்பு, சிலப்பல ஐட்டத்தோட போட்டு தண்ணியில போட்டு நல்லா கும்முன்னு ஊற வச்சுருவேன். காலையில எழுந்துச்சு ஃபஸ்ட்டு அதில அடுப்பில ஏத்தி தான் எனக்கு மறு வேலை. இன்றைக்கி என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மேடம் நேத்தே எனக்கு ஐடியா குடுத்துட்டாங்க. அம்மா எனக்கு சப்பாத்தி வேணும். சப்பாத்தி நைட் தான் போட்டு செஞ்சு தருவேன். இல்ல, இல்ல எனக்கு சப்பாத்தி காலைல தான் வேணும். ஸ்கூல்லலாம் கொண்டு வராங்க. நீ மட்டும் எனக்கு ஏன் குடுத்தே விட மாட்டேன்ற அப்படின்ட்டா. சரின்னு சொல்லிட்டு மாவு பெனஞ்சிட்டு இருந்தேன். பெனையிற டைமில வந்து தண்ணி ஆறிடுச்சு. டப் டப்னு எடுத்து மடமடன்னு ஒரு குடிகார மாதிரி ஒரு குடிச்சிட்டு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி நெய் சப்பாத்தி போடுறான்னு சொல்லிட்டு சாணுக்கு தனியா நெய் சப்பாத்தி போட்டு பீட்ரூட் போடலான்னு நெனச்சேன். அவன் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். அம்மா எனக்கு வேறு கலரில் இருக்கக்கூடாது சப்பாத்தி. ஏன்னா நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா, பாலக் சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி அப்படி தான் செய்வேன். அதனால மேடம் உஷாராயிட்டாங்க. எனக்கு வேண்டவே வேணாம் அப்படின்ட்டா. சரி போடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். அவங்க அப்பா வேறு குட்டி போட்ட போன மாதிரி கிச்சனே சுத்திட்டாரு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். ஆமா நீங்கள் லஞ்சுக்கும் சப்பாத்தியே குடுக்குறீங்க. மார்னிங்கும் சப்பாத்தியே சாப்பிட்டு போகணுமா நானு அப்படின்னா, சரி இருங்க உளுந்து கஞ்சி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து ஆத்தாத்துன்னு ஆத்தி நாங்கள் எல்லோரும் குடித்தோம். சாணுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வெல்லம் அதாவது பால் காய்ச்சி மட்டும் ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரமும் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி ஒன்றே தான் சப்பாத்தி வித் பிளாக் சுண்டல் குருமா அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரே ஃப்ரூட்ஸ், ஒரே பிரேக்ஃபாஸ்ட், ஒரே லஞ்ச் இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சுச்சு.